Hi everyone, very good morning. Today the topic is simple grammar. You see, there are three sentences. I am eating, I was eating, I shall be eating. இந்த மூன்றுமே கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் தான். I mean continuous sentences. இது மூன்றும் கண்டினியூஸ் சென்டென்ஸாக இருந்த போதிலும் கூட வெவ்வேறு அர்த்தங்களை தருகிறது. ஐ ஆம் ஈட்டிங் என்பது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஐ வாஸ் ஈட்டிங் என்பது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஷல் பி ஈட்டிங் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ஒவ்வொரு டென்சஸ்லையும் அர்த்தங்கள் மாறுவதற்கான காரணம் அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய வேர்ப் ஃபார்ம்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு மாதிரி, பாஸ்ட் டென்ஸில் ஒரு மாதிரி, ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு மாதிரி. ஆகவே இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மெயின் வெர்ப் எது? ஆக்சிலரி வெர்ப் எது? ஈட்டிங் தான் மூணுலேயுமே மெயின் வெர்பு. அப்போ ஆமு, வாஸு, ஷல் பி ஆக்சிலரி வெர்ப். இந்த ஆம், வாஸ், ஷல் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஆக்சிலரி வெர்புன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பீன்னு வரும்போது இதை நீங்கள் பி போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்க தோணும். பி ஃபார்ம் வெர்ப்ஸ்னே நிறையா இருக்கிறது. இந்த ஆமும் வாஸும் கூட இந்த பியிலிருந்து தான் வந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் பின்னால் தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கிறது. ஸோ இப்போ அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்பெல் பண்ணி பார்ப்போம். ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டு, ஆம் இருக்கிறேன். ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டு, வாஸ் இருந்தேன். ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டு, ஷல் பி இருப்பேன். ஆகவே இந்த வெர்பு ஃபார்ம்ஸுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். மெயின் வெர்பை கற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் ப்ளீஸ் ஃபாலோ மீ, கமெண்ட் ஆன் மை சேயிங்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ப்ளீஸ் கமாண்ட் ஆன் மீ. என்ன வேணும் ஏது வேணும்னு கேளுங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன்.